as I have loved you. நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள். இதுவே என் கட்டளை. அதை எடுத்துட்டீங்களா? நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. So he wants us to have a behavior like his. He wants us to develop a behavior like his. அவர் எவ்வாறு செயல்பட்டாரோ அத்தகைய ஒரு நடத்தையை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். But he's also going to show you how to get that power by which we develop that behavior. அவர் நமக்கு எவ்வாறு அந்த சக்தியை அவ்வாறு நடப்பதற்கு நாம் சக்தி பெற வேண்டும், அந்த சக்தியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கான வழிமுறையையும் நமக்கு காட்டி தருகின்றார். காயெல்லாம் வெட்டிட்டு கண் அப்படியே இருக்கும், இந்த பக்கமாக போகும். They will not cut vegetable in the kitchen. கிச்சனில் அதை தூக்கிட்டு போய் டிவிக்கு முன்னால் உட்காந்து இப்படி பார்த்துட்டே வெட்டுவாங்க. If they want to do dosa, that தோசைக்கல்லையும் மாவையும் தூக்கி தோசை மாவை ஊற்றிட்டே கண் அங்கே இருக்கும் இல்ல? No, not that mixing, all that. மிக்சிங் எல்லாம் டிவி முன்னால் வந்து for chapati you make சப்பாத்தி மாவு பசைறதுக்கு அங்கே போயிடுவோம். அங்கே and if the scene is anger, அங்கே சண்டை நடந்தா அங்கே கை வேகமாக பிசையும். because you are attracted to the serial. அந்த சீரியல் அவ்வளவு நமக்கு ஆர்வம். And if the serial is at 9 o'clock, 9 மணிக்கு சீரியல்னு வச்சுக்குவோம், and you are somewhere out, நீங்கள் எங்கேயோ வெளியே நின்னீங்க, ஐயோ டைம் ஆச்சா, வாங்க போவோம் ஆட்டோ. why? Because you love. ஏன்னு சொன்னா ரொம்ப அதோட அன்பு. அப்படிதானே ஓடுவோம்ல. நீங்க இல்ல பார்க்கறவங்க. Praise the Lord. Praise the Lord. In the same way, when you love Jesus, நீங்க ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யும்போது, you are in the other room, நீங்க ஒரு ரூம்ல அடுத்த ரூம்ல இருக்கீங்க, reading the Bible, பைபிளை வாசிச்சிட்டு இருக்கீங்க, and then asking him, tell me then what happened. அப்புறம் கேக்குறீங்க ஆண்டவர்ட்ட, சொல்லும் ஆண்டவரே அப்புறம் என்ன, tell me then what do I do. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. Believe me, these examples that I give, I get those examples when I'm preaching. I did not know about the speaker. First time I'm listening it myself. நான் இப்போ உங்களுக்கு இந்த இப்படி சொல்லி கொடுக்கறது முன்னாலேயே அப்படி தயார் செய்துட்டு வரல, இங்கே தான் இப்போ தான் நான் அப்படி உங்ககிட்ட பேசுகிறேன். ஆண்டவர் பேசுவது, as I'm reading is saying, listen, I will explain to you how to make people explain this. Why? Because constant relationship with him. நான் எப்படி இந்த பகுதியை வாசித்து அது இப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்றால், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியான அந்த இணைத்தல், அதன் மூலமாகத்தான் அவ்வாறு சொல்ல முடிகிறது. When a thought comes to hate that person quickly, but you are supposed to love, no? ஒரு வெறுப்பான சிந்தனை நம் சிந்தனையில் வந்தால் உடனே நீ அன்பு செய்ய வேண்டுமல்லவா என்று ஒரு குரல் கேட்கும். So the more and more you are abiding in Jesus, the more and more the power of Jesus. எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் இயேசுவிலே நாம் சார்ந்து இருக்கின்றோமோ, நிலைத்திருக்கின்றோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய அன்பானது உங்கள் உள்ளங்களிலே பொழியப்படும். So read that again, 15:9 and 10. Come on, chapter 15:9 and 10. எல்லாரும் எடுங்க. Read it slowly. Everybody read it. எல்லாரும் 15:9 வாசிப்போம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். So did Jesus give us the formula now? இப்போ ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு ஃபார்முலா, சூத்திரம் கொடுத்திருக்கிறாரா, வழிமுறை, இப்படித்தான் சக்தியை பெற்றுக்கொள்ளணும்னு. So we find Jesus is in constant union and in agreement to the Father. ஆண்டவர் இயேசு தொடர்ச்சியாக தந்தையாகிய கடவுளோடு இணைந்திருந்தார், மேலும் அவரோடு ஒத்திருந்தார். In the garden of Gethsemane, கெத்செமனி தோட்டத்திலே the father wants him to go through the cross. தந்தையாகிய கடவுள் அந்த சிலுவை மரணத்தை நோக்கி சிலுவையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரிடம் பேசுகின்றார்.
Jesus' emotions are saying, I don't want to go through the cross. ஆண்டவர் இயேசுவுடைய அந்த மன எழுச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாம் அந்த சிலுவை வேண்டாம் என்று கூறுகின்றது. Why was it so difficult for Jesus? ஏன் ஆண்டவர் இயேசுவுக்கு அது மிகவும் கடினமானதாக இருந்தது? Was it the fear of death? அவருக்கு சாவை பற்றிய பயமா? Was it the fear of torture? அல்லது துன்புறுத்துவார்களே என்ற பயமா? Was it physical pain? அல்லது உடம்பு வேதனை எடுக்குமே என்ற Was it எண்ணமா? fear? அது பயமா? Was it shame? அது கேவலமான நிலையா? Was it insult and abuse? அது அலட்சியப்படுத்துதலும் கெட்ட வார்த்தைகளால் பேசுவதனாலுமா? None of them. அது ஒன்றுமே இல்லை. None of them. ஒன்றுமே இல்லை. The greatest torture for Jesus was, மிக அதிகமான வேதனையும் துன்புறுத்துதலும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதுவாக இருந்தது என்றால், when he would receive the sins of the whole world, இந்த உலகத்தின் எல்லா பாவங்களையும் தன் மேல் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது his relationship with his father would be cut off. அவருக்கும் தந்தைக்கும் இடையிலான அந்த உறவானது துண்டிக்கப்படும். The power of love that was flowing into him would be cut off. ஆண்டவரிடமிருந்து தந்தையிடமிருந்து வரக்கூடிய அன்பு என்ற அந்த சக்தியானது தடைப்படும். His father would reject him. தன்னுடைய தந்தை அவரை நிராகரிப்பார். There would be separation between the father and the son. அப்பாவுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அங்கு இடைவெளி தோன்றும். And the reason would not be because of Jesus' disobedience. அதுக்கான காரணம் ஆண்டவர் இயேசுவுடைய கீழ்ப்படியாமை கிடையாது. The reason would be only because he has taken our sin into himself. காரணம் என்னவென்றால் நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசு தன் மீது சுமந்து கொண்டார். அதுதான் காரணம். And when God would see that sin in him, he could not have any connection with his son. தந்தையாகிய கடவுள் இந்த பாவங்களை எல்லாம் தன் மகனின் மேல் பார்க்கும்போது அவரை முன்பு போல அன்பு செய்ய அந்த அன்பு அவரிடத்தில் வழிந்தோட முடியாது. Everywhere you find Jesus calling God my father. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையை அப்பா தந்தையே என்று தான் அழைக்கின்றார். But on the cross, when he's calling out to his father, he's saying, my God, my God. He doesn't call my father, my father. ஆனால் சிலுவையிலே my God, my God. That relationship has been cut off. அந்த சிலுவையிலே தொங்கும்போது மட்டும் என் கடவுளே என் கடவுளே என்று கூப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த அப்பா தந்தை உறவு அங்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. He's calling out, my God, why have you forsaken me? என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகின்றார். அந்த அப்பா மகன் உறவானது அங்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. Sin separated him from the father. பாவமானது not his, our sin into his body separated from the love of the father. நம்முடைய பாவங்கள் இயேசுவினுடைய உடலிலே அவருக்கும் அவர் தந்தைக்கும் ஆன உறவை பிரித்து விட்டது. And that's why he said, Father, if it is any other way, I'm ready to go, but not this way. அதனால் தான் Please take this cup of suffering away from me. Means what? I do not want to be separated from you. அவர் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து நீர் அகற்றிவிடும் என்று கேட்டதற்கான காரணம் இந்த ஒரு பிரிவை என்னால் தாங்க முடியாது என்பதுதான். வேறு ஏதாவது வழி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வேனே, இந்த பிரிவை என்னால் தாங்க முடியாது என்ற காரணத்தினால் தான் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கடவது என்று ஜெபித்தார். But the father wanted the son to go through that way only. ஆனால் தந்தையாகிய கடவுள் தன் மகன் இந்த வழியாகத்தான் துன்புறுத்தப்பட வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். So even though he wanted some other way because of the father's will, he said, okay father, I obey you, I will go through this way. தந்தையாகிய கடவுள் இதை தவிர வேறு விதமான விருப்பங்களும் திட்டங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு வைத்திருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். தந்தையுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுவதிலேயே ஆண்டவர் முக்கிய நோக்கமாக அவர் தன் வாழ்வை வைத்திருந்தார். So his constant abiding in his father was a constant flow of the father's love, the father's power, and that would flow from Jesus into the lives of others. தந்தையோடு அவர் நிலைத்திருந்த காரணத்தினால் தந்தையிடமிருந்து வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் அன்பும் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்குள் அது பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த அன்பை பெற்ற ஆண்டவர் இயேசு மற்றவர்களுக்கும் அந்த அன்பை அவர் தொடர்ச்சியாக அவர் கொடுக்க முடிந்தது. So the more and more we renew our mind with the word of God, எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய சிந்தனையை இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் புதுப்பித்து கொண்டோம் என்றால், the more and more we are abiding in Jesus. அதிகமாக நாம் ஆண்டவர் இயேசுவிலே நாம் நிலைத்து இருக்கின்றோம்.
the more and more we are abiding in Jesus, எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் இயேசுவிலே நாம் நிலைத்திருக்கின்றோமோ, the more and more we will be able to love one another as Jesus has loved us. ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்தது போல நாமும் ஒருவர் மற்றவரை அவரை போல நாம் அன்பு செய்ய முடியும். Hallelujah. ஹalleluya. To make this more clear, Jesus gave us a parable. He shared with us a parable, John 15 verse 1. ஆண்டவர் இயேசு இதை இன்னும் தெளிவாக்கும்படியாக ஒரு உவமையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். So when we love each other with the love of Jesus, and that love of Jesus is the love of the Father. நாம் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யும்போது அது ஆண்டவர் இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அன்பு செய்கின்றோம். அந்த அன்பானது தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசுவுக்குள் கடந்து வந்த அன்பாகும். When you take this out of your life, everything goes wrong. உங்க வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தைகளை வெளியே எடுத்துவிட்டால் எல்லாம் தாறுமாறாக முரண்பாடாக போய்விடும். I repeat again, when you take the Bible or the word of God out of your life, everything in your life will go crazy. இந்த இறைவார்த்தையை நம் வாழ்விலிருந்து நாம் அகற்றிவிட்டால் நம்முடைய வாழ்வு எல்லாமே அது ஒரு குறிக்கோளற்ற அழிவை நோக்கி செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். And might be there's somebody whose life has gone totally crazy, totally a mess, no future, everything. But if that person takes this as the source of his life and starts renewing his mind on this, in no time even a chaotic life will turn around and become a beautiful life. Well, this is the source. யாருடைய வாழ்க்கை இவ்வாறு தாறுமாறாக போய் அவருடைய வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ, எதிர்பாராத நிகழ்வுகளினால் வாழ்க்கை துன்பமாக மாறி போனதோ, அவர்கள் மீண்டுமாக இந்த இறை வார்த்தைக்குள் வந்து அந்த வார்த்தையின் மூலமாக தங்களுடைய சிந்தனையை அவர்கள் புதுப்பித்துக் கொள்வார்கள் என்றால், அந்த வார்த்தை சொல்கின்றபடி தங்கள் வாழ்வை அவர்கள் அமைத்து கொள்வார்கள் என்றால், நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும். அந்த துன்பமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை மாறி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வெற்றி வாழ்க்கையாக அது மாறிவிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Did you ever hear Jesus having sickness in his body? ஆண்டவர் இயேசு உடல்ல எப்பவாவது நோய் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா? Why not? எதனால? Because he was abiding in the Father's love. ஏனென்றால் தந்தையின் அன்பில் அவர் நிலைத்திருந்தார். Father's love has got such power that nothing, no power of darkness can withstand. தந்தையுடைய அன்பு அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. அந்த அன்பில் நிலைத்திருக்கும் போது இருளின் அந்தகார தீய சக்திகள் நம் மேல் அணுக முடியாது. Now the question is, கேள்வி, has God now, has Jesus now shown us the secret by which we also can receive that power of love? ஆண்டவர் இயேசு இப்போது நமக்கு அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த ரகசியத்தின் மூலமாக, அந்த கற்றுக் கொடுத்தலின் மூலமாக நாமும் அந்த வல்லமையை, அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Come on, as he showed us. அப்படிதானே நம்ம காட்டியிருக்கிறார்களா? எப்படி தந்தையுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போது நாமும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், அவர் சொன்னபடி நடந்தால். Has he shown us? நம்ம காட்டியிருக்கிறாரா? So if we are abiding in this love, can sickness remain in our body? இப்படி இந்த அன்புல நம்ம நிலைத்திருந்தோம் சொன்னா நம்ம உடம்புல நோய் இருக்க முடியுமா? Can any other work of the devil come anywhere close to you? வேற எங்கேயாவது இந்த சாத்தானுடைய தீய வலைகள் நமக்கு பக்கத்துல, அவனுடைய சக்தி நம்ம பக்கத்துல வர முடியுமா? Then do you need to go to the preacher and say, lay your hand and pray over me? அப்போ நீங்க போய் இப்படி போதகர்கள்ட்ட போய் என் தலையில கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குமா? You know, when a preacher is praying over you, is like a car whose battery has gone down and another person comes with his battery from his car and gives you a charge and just starts the car. That's all the preacher can do. You got to learn to charge your own battery by abiding in the word of God and receiving the love of God, and then you can live a victorious life every day. ஒரு காரு அது வந்து உங்க பேட்டரி சார்ஜ், கார்ல உள்ள பேட்டரி ரொம்ப லோ சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்னொருத்தங்கிட்ட உதவி கேட்டால் அவங்க காரில் உள்ள அந்த பேட்டரியை கொண்டாந்து போட்டு இதை சார்ஜ் ஏற்றி உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி தான்
நீங்கள் கேட்குற எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. மாறாக நீங்களே உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஓட முடியும். அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். நிலையாக உங்களுடைய பேட்டரியானது சார்ஜ் செய்யப்பட வேண்டும். அதற்குத்தான் இறைவார்த்தையை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போது நாம் சார்ஜ் பெற்றவர்களாக வெற்றி வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக வாழ முடியும். சரியா? 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 So all the time what are you praying? When is the healing session? எப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? எப்போ குணமளித்தல் நடக்கும்? எப்போ அதுக்காக ஜெபிப்பாங்க? இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். Okay, the healing session is there. அங்க ஹீலிங் குணமளித்தல் அந்த வழிபாடு இருக்குது. And your love is human love, not agape love. உங்க அன்பு வந்து வெறும் மனித அன்பா இருக்கு. கடவுளுடைய அந்த அகாப்பே அன்பு நிபந்தனையற்ற அன்பா இல்லைன்னு வச்சுக்குவோம். So according to human love, is there any guarantees that good things will come into your life? இந்த மனித அன்பு, அந்த இயல்பு உள்ள அன்பு மட்டும் நமக்கு இருந்ததுன்னா ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்னு எங்கேயாவது உறுதி இருக்குதா? What did you say? ஏதாவது நல்ல காரியம் சுகம் கிடைக்கும் அப்படின்னு உறுதி இருக்குதா? இந்த வெறும் நமக்கு மனித அன்பு தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ எதுவும் நிச்சயம் இருக்குதா அப்படி? No. Why are they looking all sad? What did you say? Guarantee. Hallelujah. 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 So what is very, very important? எது மிக மிக முக்கியமானது? To develop this love. இந்த அன்பை வளர்த்து கொள்வது. The quicker you develop, எவ்வளவு வேகமா அந்த அன்பை நீங்க வளர்த்துக்கிறீங்களோ, the quicker your life becomes amazing. வேகமா உங்க வாழ்வு அற்புதமான வாழ்வாக இருக்கும். I'm not pointing finger to anybody. நான் யார்ட்டையும் கை நீட்டி இவங்க அப்படி சொல்லல. But I still, when I go back to Bombay, நான் திரும்ப பாம்பேக்கு போகும்போது, when I meet those people with whom I started with, நான் யார் கூடலாம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேனோ அவர்களை எல்லாம் சந்திக்கிறேன். I was in a prayer group. நான் வந்து அங்கே ஒரு ஜப குழுவில் நான் இருந்தேன். Where I was the youngest. I was 33 at that time and I was the youngest. நான் 33 வயசு தான். அந்த குரூப்ல நான் தான் சின்ன பையன். Most of the members in the group were like this. பல்லில்லாத பாட்டி தாத்தா தான் அங்கே நிறைய இருந்தாங்க. நான் தான் இளைஞன். 15 years, 18 years in the Lord. அவங்கெல்லாம் 15 வருஷம் 18 வருஷம் அப்படி ஆண்டவரில் வளர்ந்தவங்க. If you ask them to say a prayer of praise, they can go on praising God for 20 minutes. ஆண்டவரை நம்ம போற்றுவோம்னு சொன்னா 20 நிமிஷம் விடாம துதிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க. But if this lady looked at her this way, why did she look at me? யாராவது இப்படி அவங்கள திரும்பி பார்த்தா உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க எதுக்கு என்ன இப்படி பார்க்குறாங்க? No trace of agape love at all. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கடவுளுடைய அந்த அகாப்பே அன்பு கிடையவே கிடையாது. Practically in everybody's life, problem. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே பிரச்சனை. So when I started there, நான் அங்க போய் ஆரம்பிச்ச போது my life was totally in problem. என் வாழ்க்கை ஒரே முழுக்க பிரச்சனை. So I began to practice this. நான் இதை பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். And I used to always ask a question. நான் எப்பவும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். 20 years, 20 வருஷம், 3 months. நான் 3 மாசம் தான். How many? 3 months. 20 வருஷம் 3 மாசம். Laying hands, healing. 3 மாசம் கையை வச்சா சுகம் கிடைக்குது. 3 மாசம் குழந்தை. Speaking to the devil, coming out. சாத்தான போன்னு சொன்னா ஓடுது. 18 years, 18 வயசு உள்ள nothing is happening. ஆன்மீகத்தில் வளர்ந்தவங்க ஒண்ணுமே நடக்கல. Prayer 100%, 100 out of 100 marks. பிரேயர் பண்ண சொன்னா 100 மார்க் தான். Loving one another, ஒருத்தர் 0 mark, not 0, minus 20 marks. ஒருத்தர் எப்படி அன்பு செய்தாங்கன்னு சொன்னா மைனஸ்ல 20. No power. அங்க ஒரு சக்தி வல்லமை ஒண்ணும் கிடையாது. No power. வல்லமையே கிடையாது, சக்தியே கிடையாது. And in my life, within 6 months, God just began to multiply. And I was thinking, why partiality, God? என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல அப்படி பெருகிட்டு இருக்குது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே நீர் இப்படி பாரபட்சம் காட்டிட்டு இருக்கிறே அப்படின்னு, பார்ஷியாலிட்டிலாம் காட்டிட்டு இருக்கிறாரு. He's giving us a formula. Why? அவர் நமக்கு ஒரு வழிமுறை இவ்வாறு தருகின்றார். ஏன்?
If I say I'm a Christian, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொன்னா, then my life should be having God's supernatural manifestation. என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். And if it is not happening, அது நடக்கவில்லை என்றால் I must say, where am I going wrong? நான் என்னையே கேட்க வேண்டும், நான் எங்கே தவறாக சென்று கொண்டிருக்கின்றேன். Tell me how many people keep praying, Lord give me more power, more power. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, வல்லமை 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 இறங்கட்டும் அப்படி சொல்லி. Holy Spirit give me more power, power. ஆவியானவரை தாரும், எனக்கு வல்லமை தாரும், சக்தியை தாரும். You don't get more power. ஒண்ணும் கிடைக்கல, நிறைய சக்தி கிடைக்கவே இல்ல. When you renew your mind on the word of God, the power begins to flow automatically. இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் சிந்தனையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் தானாகவே ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பும். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Has God shown us the truth? ஆண்டவர் நமக்கு உண்மையை விளக்கி காட்டியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு உண்மையை காட்டி கொடுத்திருக்கிறார். John 15 verse 1. I am the vine. யோவான் 15:1. You are the branches. உண்மையான, எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். உண்மையான திராட்சை செடி நானே. Whoever abides in me and I in him, he it is that bears fruit, for apart from me you can do nothing. நாலாவது வசனம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. Just read that. For apart from me you can do nothing. இங்கே கடைசியில் வாங்க. என்னை விட்டு பிரிந்து, அந்த 5வது வசனத்தில் மேலே கடைசி, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. Okay, read that again. அதை திருப்பி வாசிங்க. Apart, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. So if you want power to do anything of which is godly, which is divine, you have to do it through Jesus. Without Jesus we can do nothing. நாம் கடவுளுக்கு உரிய காரியங்களை, தூய்மையான காரியங்களை நாம் செய்ய விரும்பினால் அந்த காரியங்கள் ஆண்டவர் இயேசு வழியாகத்தான் நாம் செய்ய இயலும். ஆண்டவர் இயேசுவை விட்டுவிட்டு நம்மால் எதையும் செய்ய இயலாது. So for us to love one another, will we be able to love one another without abiding in Jesus? நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்காம ஒருவர் மற்றவர்களை நம்ம அன்பு செய்ய முடியுமா? Abiding in Jesus means abiding in his word. ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருத்தல் என்பது அவரது வார்த்தையில் நிலைத்திருத்தல் என்பதாகும். Praise the Lord. Praise the Lord. Now let me give you a little more detail about this, okay? இத காட்டிலும் கூட கொஞ்சமான விளக்கம். Now keep your finger there and go to Romans chapter 5 verse 5. இத வச்சிட்டு ரோமர் எழுதிய திருமுக ரோமர் 5:5 எடுப்போம். 5:5. எல்லாரும் எடுத்துக்கோங்க. Yeah, read it. வாசிப்போம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழிய பெற்றுள்ளது. Praise the Lord. Praise the Lord. Here he says hope does not disappoint us. இங்கு இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, எதிர்நோக்கு ஒருபோதும் வீணாகாது. For the love of God has been shed abroad into our hearts. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. By the Holy Spirit. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. Now is the Bible saying the love of God is going to be shed, going to be put in us, or the love of God has been shed abroad in us?
இந்த இறைவசனம் எப்படி சொல்லுது? இனிமே தான் நமக்கு அந்த தூயாவி வழியாக அன்பு பொழியப்படும் அப்படி சொல்லுதா? நீங்கள் பெற்றுள்ள தூயாவின் வழியாக கடவுளின் அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டு உள்ளது அப்படி சொல்லுதா? ஏற்கனவே பொழியப்பட்டாச்சுன்னு சொல்லுதா? இனிமேல் பொழியப்படணும்னு சொல்லுதா? already put. Now when was this love of God which is already put in you? எப்போ இந்த அன்பு, கடவுளுடைய அன்பு உங்க உள்ளங்களுக்குள்ள வந்தது? எப்போ பொழியப்பட்டது? பேப்டிசம். The day you received the gospel being preached and you believed the gospel. எந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை, நற்செய்தியை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீர்களோ, எந்த நாளிலே அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ப ஆரம்பித்தீர்களோ, அப்போது இந்த அன்பு பொழியப்பட்டுள்ளது. So when you changed your thinking, நீங்க உங்க சிந்தனையை மாற்றிய போது, listen to this carefully, இதை நல்லா கவனிங்க. when you change your thinking, நீங்க உங்க சிந்தனையை மாற்றிய போது, to believe, நம்புவதற்கு மாற்றிய போது, in Jesus, ஆண்டவர் இயேசுவை நம்புவதற்கு உங்கள் சிந்தனையை மாற்றிய போது, whom you have never seen with your natural eyes, உங்களுடைய இயற்கையான கண்களினால் ஒருபோதும் பார்த்திராத ஒருவரை, the gospel was only spoken to you, இறை வார்த்தை தான் உங்களுக்கு பேசப்பட்டது, you had no evidence, உங்களுக்கு எந்த விதமான நிரூபணமும் உங்களிடம் கிடையாது, only Bible evidence, இந்த வார்த்தை என்ற இந்த நிரூபணம் மட்டும்தான் உண்டு. you did not see Jesus, நீங்க ஆண்டவர் இயேசுவை கண்ணால் பார்த்ததில்லை, but yet you made it in your mind, ஆனால் உங்கள் சிந்தனையிலே இவ்வாறு நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள், even though I can't see him, அவரை என்னை கண்ணால் நான் காண முடியாவிட்டாலும் I choose to believe it. நான் அதை நம்புவதற்கு தேர்ந்து கொள்கிறேன். That believing, அந்த ஒரு நம்பிக்கை brought the Holy Spirit, ஆண்டவருடைய ஆவியை உங்களிலே கொண்டு வந்தது, and the love of God was poured. அப்போது ஆண்டவருடைய அன்பானது உங்கள் உள்ளங்களிலே The பொழியப்பட்டது. love of God was not put by your works. உங்களுடைய செயல்பாட்டினால் இந்த அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்படவில்லை. The love of God was poured by your believing. உங்கள் நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த அன்பானது உங்கள் உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. It was not your act, it was the act of God for the believing. இது உங்களுடைய செயல்பாடு அல்ல, மாறாக நீங்கள் நம்பியதன் விளைவாக கடவுள் உங்களுக்கு செய்த ஒரு செயலாகும், கடவுளுடைய செயல்பாடு ஆகும். So just as the Holy Spirit moved into action by your believing, in the same way in our everyday life, when we continue to believe what God's word says, that same Holy Spirit draws the love out of you into the lives of others for you to practice love. எப்படி இந்த நம்பிக்கையின் வழியாக நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்களோ, அதுபோல அதே நம்பிக்கை உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அவரிடமிருந்து உங்களுக்குள் பொழிய செய்யும். அவ்வாறு அந்த அன்பை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் போது ஒருவர் மற்றவரோடு அந்த அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். So where's the problem? பிரச்சனை என்னது? எங்க இருக்குது? The problem is not with the devil. பிரச்சனை வந்து சாத்தான்ட்ட இல்ல. The problem is not with God. பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல. The biggest enemy of ours is our own mind. நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. Is our own thinking. நம்முடைய சிந்தனை, நாம் நினைப்பது, அதுதான் நம்முடைய எதிரி. Only when this thinking changes to this thinking, இந்த நம்முடைய மனித இயல்பான சிந்தனை இறைவார்த்தையின் அடிப்படையில் உள்ள சிந்தனையாக மாறும்போது, the power of love will not flow from outside, the power of love will flow from inside through you in the lives of others. அந்த அன்பின் சக்தியானது வெளியிலிருந்து நமக்குள் பாய்ந்து வராது, நமக்குள் இருந்து நம்மை அது நிரப்பி, நம்மிடம் நிரம்பிய அந்த அன்பின் சக்தி நம்மோடு இருக்கின்ற மற்றவர்களையும் நிரப்பும். That is why many people get frustrated. அதனால தான் நிறைய பேருக்கு விரக்தியான ஒரு மனநிலை இருக்கு. They'll keep on screaming, God give me power. They'll sing and shake their hand and say power, 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 power. கத்திட்டே இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க, வல்லமை வல்லமை வல்லமை, நிரப்பட்டோம் நிரப்பட்டோன்னு. When the old session is over, அந்த வகுப்பு முடிந்த பிறகு their thinking has not changed.
சிந்தனை ஒண்ணுமே மாறல. They'll go home. அவங்க வீட்டுக்கு போவாங்க. They will go everywhere. எல்லா பக்கம் போவாங்க. Do the same things that they were doing before. முன்னால என்ன காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இதை திருப்பி செய்வாங்க. And situations have not changed. ஒரு சூழ்நிலையும் மாறவே இல்லை. Are you understanding? புரியுதா உங்களுக்கு? If anybody wants to experience God's manifestation, the challenge is how much can I change my thinking to this word and apply it in my life? The power of God will surely flow. கடவுளுடைய வெளிப்பாடுகளை என் வாழ்க்கையிலே நான் காண வேண்டும் என்றால் என்னுடைய சிந்தனையானது இந்த இறைவார்த்தைக்கு ஒத்த சிந்தனையாக அது மாற வேண்டும். அவ்வாறு மாறினால் நான் கடவுளுடைய வல்லமையை, அவருடைய அன்பை என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க முடியும். என் வாழ்க்கை வெளிப்பாடுகள் உள்ள வாழ்க்கையாக, அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அது ஒரு வெளிப்பாடுள்ள வாழ்க்கையாக மாறும். That's why Jesus says, abide in me. அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். Means what? Change your thinking. அதற்கு அர்த்தம் என்ன? உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள். Renew your mind. உங்களுடைய சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Agree to my word. இந்த இறைவார்த்தையை ஒத்துக்கொள்ளுங்கள். Do what my word says. என்னுடைய இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை செய்யுங்கள். The moment you have made